இயேசுவின் நாமத்தை நாம் பாடி போற்றுவோம். தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன். எத்தனை பேர் சொல்லுவீங்க மாறுமே? மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் இந்த வாழ்க்கை பாசக்கைகள் எட்டிக்காய் போல் கசக்கும் இந்த வாழ்க்கை பாசக்கைகள் நீட்டி இன்று தொடருமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தர் எந்தன் கதறல் கேளும். கட்டி பிடித்தேன் தொடருமே, என்னை தொடருமே, தொடருமே, தொடருமே. ஓ எஸ், தொடருமே, என்னை தொடருமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும், தொட்டால் போதும் எந்தன். கடலும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். கடலும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாறச் செய்வார். கடல் மேல் என்னை மாறுமே, எல்லாம் மாறுமே. சத்தத்தை உயர்த்தி எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற அற்புதமான ஆண்டவர். ஓ ஸ்தோத்திரம். நாம் எழும்புவோம். எந்த தொல்லைகள் நிந்தைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மை புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவன். குறைவுகளை நிறைவாக்குகிற அற்புதமான ஆண்டவரை உயர்த்துவோம். குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே. நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால் சொல்லுவோம். குறைவை எண்ணி நிறைவாய் நடத்துகிற இல்லை என்பது எனக்கு இல்லை. தொல்லை என்பது தொல்லை என்பது தொல்லை இல்லையே, தொல்லை இல்லையே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுவோம். தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் சொல்லுங்க. மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். ஓ எஸ். அறிக்கை செய்யும் போதே மாற்றத்தை உண்டாக்குகிற கர்த்தர். கடன்
தொல்லைகளை மாற்றுகிறவர், கண்ணீரை மாற்றுகிறவர், கஷ்டத்தை மாற்றுகிற தேவன். ஓ ஹalleluya, எல்லாரும் உயர்த்துவோம். மாறுமே, எல்லாம் மாறுமே, 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 எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாவற்றையும் மாற்ற அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலை வேளையில மாற்றமே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையிலும் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். காரணம் என்ன? அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாறுங்க, மாறுங்க. மாறும் சொல்லணுமா? மாறுங்க. உங்க தமிழ்ல சொன்னங்க. நீங்க தானே எல்லாத்துலயும் இங்கு சேர்த்து போடுவீங்க. நான் சொல்றதா இருந்தா மாறையா அப்படின்னு. ஆனா மாறுங்க ரொம்ப அழகா இருக்குல்ல? இன்னொரு வாட்டி சொல்லுங்க, மாறுங்க. ஏன் மாறுன்னு சொல்றேன்? ஏன்னா இந்த மாற்றத்தை கொடுக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர் ஆராதிச்சா எல்லாம் மாறும். துதிச்சாங்க, எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. அங்க ஒரு மாற்றம் ஏற்பட்டது. எளிதாக சுதந்திரிக்க முடிந்தது. காரணம் என்ன? மாற்றத்தை உண்டாக்குகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவா இருக்கிறார். மாறாதுன்னு நினைச்சு நீங்க ஒருவேளை இதெல்லாம் மாறுமா, மாறுமா, இதெல்லாம் என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா? இல்ல இல்ல இல்ல. கர்த்தர் நினைச்சா மாறும். அந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா ஆராதித்தீங்க? ஒரு சில வேளையில் நம்ம நினைப்போம், ஆண்டவர் நம்ம படகுல தலகாணியை வச்சு அவர் பாட்டுக்கு தூங்குறாரு, என்னத்தை தான் செய்கிறாரு ஆண்டவர் அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். வரும், வராதுன்னு சொல்லலை. அலைகள் மோதுகிறது, அலைகள் மோதுது, படகு அலைவுபடுது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்களை மூழ்கி போக விடாமல் கர்த்தர் காத்து நிறுத்தினார். உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும், ஆனா you will never sink into it. அதிலே நீங்கள் மூழ்கி போக ஒரு நாளும் கர்த்தர் விடவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஒருவேளை நீங்க மூழ்கி போய் வந்திருக்கிறீங்களா? ஒரு மாதிரி, ஐயோ ஆண்டவரே, என்ன ஆண்டவரே வாழ்க்கை இது, என்னப்பா கடனு பிரச்சனை அது இது, இப்படியே புலம்பல்லே இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், இந்த காலை வேளையில உன் புலம்பல் எல்லாம் மாற்றத்தை கொண்டு வரும்போது ஆனந்த களிப்பாக அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தேவன் ஆண்டவரை சொல்லி இப்போ உயர்த்தி மகிமைப்படுத்தி இன்னொரு பாடலை நாம் பாட போகிறோம். நம் மீது அவர் நினைவாக இருக்கிறார், என் மீது நோக்கமாக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி எல்லாரும் இணைந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். சந்தோஷமாக சந்தோஷமாய் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவன். சத்தத்தை உயர்த்தி பாட பாட சத்தத்தினால் ஆண்டவர் நிரப்புகிறவர். உயர்த்துவோம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். ஆக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், என்னை காக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில காணாதவர் போல அவர் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் நம்பணும், ஏற்ற வேளையில் கர்த்தர் எனக்காக வழிகளை திறக்கிற அற்புதமான தெய்வம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம்.
ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். அப்புறம் என்ன நடந்தது? ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து பழகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து பழகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். பக்கத்துல பார்த்து எல்லாம் அவர் அறிவார். குடும்பத்தையும் ஆக்கின்றதை தோள் மீது சுமக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். நம்முடைய ஆண்டவர் காக்குறதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறார். அவரை மாதிரி என்னெல்லாம் யாரும் காக்க முடியாது. ஆபத்துகள் வரதான் செய்கிறது. ஆனால் ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி நான் கூப்பிட்டால் அவர் விரைந்து வந்து எனக்காக என்னை காப்பாற்றுகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை வேளையில? அதான் பைபிள் சொல்லுது பாருங்க, பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் நம்மை காக்கிறாராம். ஒரு பிள்ளைகளுக்கு ஆபத்து வந்தா எப்படி, அதாவது இந்த கோழி இருக்கு பாருங்க, கோழி குஞ்சுகளுக்கு ஆபத்து வருது, காக்கா அதை தூக்க போகுதுன்னு பார்த்தா அது விரைந்து ஓடி வரும், அதை பாதுகாக்க ஓடி வரும். அப்படிதான் நம்ம ஆண்டவர் நமக்காக வராராம், நம்மளை பாதுகாக்க வருகிறாராம். நம்ம போடுற என்னது தலைக்கவசம், ஹெல்மெட், அதனால பாதுகாப்பு அல்ல. எனக்கு ஆண்டவரே ஹெல்மெட்டா இருக்கிறாரு, அதுதான் எனக்கு பாதுகாப்பு. அவர் எனக்கு ஷீல்டா இருக்கிறாரு, அதுதான் எனக்கு பாதுகாப்பு. ஆபத்துல நான் அவரை நோக்கி கூப்பிட்டா அவரை காட்டிலும் ஒரு ஸ்பெஷலிஸ்டா எனக்கு உதவி செய்யவே முடியாது. ஒன்றுத்துக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், கண்ணு ஸ்பெஷலிஸ்ட், கண்ணு காது மூக்கு தொண்டை ஸ்பெஷலிஸ்ட், எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க தனித்தனியா. ஆனா நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு ஸ்பெஷலிஸ்டா எனக்கு இருக்கிறார். அவர் என்னை பாதுகாக்கிற தேவன், பறந்து காக்கிற பட்சியை போல உங்களை என்னையும் காக்கிற தேவன். போன வாரத்தில் அப்படி காத்தாரா? அதை நினைச்சு நன்றி சொல்றது தான் ஆராதனை. போன வாரத்தில் என்னென்னவோ நடந்தது, ஆனாலும் அதிலிருந்து கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். அதனால தான் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன், உயர்த்த வந்திருக்கிறேன். அவருடைய நாமத்தை சொல்லி இப்போ உயர்த்த போறோம். அவருடைய நாமம் யாவே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாவே. அந்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி நம்மை காக்கிற அற்புதமான ஆண்டவரை ஒரு மனதோடு நாம் உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சுகமளிக்கும் நாமத்தை உயர்த்துவோம். அருண்
பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. உணர்ந்து சொல்லுவோம், பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கிறவரே, காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. வாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. யாவே 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 ரொபேகா, யாவே 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 ரொபேகா, யாவே ரொபேகா. உயிர்த்தெழுதலின் வல்லமையுள்ள ஆண்டவர், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நம் சார்பில் இருக்கிறார். நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்டு சிலுவையிலே சுகம் தருகிறவர். என் சார்பில் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே, உம் ஆவி என்னில் வசிப்பதினா மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உயிர்த்தெழுந்த வல்லமையா என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே, உயிர்த்தெழுந்த உயிர்ப்பிக்கிற எங்கள் தெய்வமே, உயிர்ப்பிக்கும் ஆவியே, யாவே 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 ரொபேகா, யாவே 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 ரொபேகா, யாவே ரொபேகா. அவருடைய தழும்புகளால் நீங்களும் நானும் சுகமாகிறோம். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே பெற்று தந்த அந்த விடுதலையை நாம் எண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என் சார்பில் நீர் பலியானி எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீ, என் சார்பில் நீ பலியானி இந்த இடத்தை எடுத்துக்கொண்டே. நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. யாவே 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 யாவே. எத்தனை பேர் எழும்பி நின்று உயர்த்துறீங்க? யாவே ஓ யாவே 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 ரொபேகா, யாவே ரொபேகா. மருத்துவரின் அறிக்கைகளை மாற்றுகிற அற்புதமான ஆண்டவர், சிலுவையின் இரத்தத்தினாலே நாம் ஜெயிக்கப்பட்டவர்களாய். ஓ ஸ்தோத்திரம், ஆண்டவரை உயர்த்துவோம். மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் எத்தனை பேர் நம்புறீங்க? மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. மறுபடியும் சொல்லுவோம், மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடும். மாற்றிடுமே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே, நீடித்த ஆயுளினால் எங்களை திருப்தி செய்பவரே, யாவே யாவே ஓரகபஷகதரா, யாவே யாவே
பின்னாடி இருக்கிற எல்லாரும் யாவே 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 ரூபேகா சத்தத்தை உயர்த்தி யாவே 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 வியாதி வெளியே போ இயேசுவின் நாமத்திலே. ஓ விலகி போ இயேசுவின் நாமத்திலே. ஓ சுகமளிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஓ கொண்டாடுவோம், உயர்த்துவோம். சர்வ வல்லவரே, சர்வ வியாபியே. ஓ ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் சுகம் தருகிறவர், என்னை பலப்படுத்துகிறவர்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல செட்டை அடித்து உயரே எழும்புவார்களாம். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை வேளையிலே? கர்த்தாவே, நீர் எங்களை எழுப்புகிறவர், நீர் எங்களை எழுப்புகிறவர். எங்களை முடங்கி கிடக்க வேண்டும் என்று சத்துரு நினைப்பான். ஆனால் அந்த முடங்கி கிடக்கிறதிலிருந்து கர்த்தர் எங்களை எழுப்புகிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. சுகவீனம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய பலவீனம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய பிரசன்னத்தில் எல்லாம் உருகி போகும், எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில உங்க சரீரத்துல பலவீனத்தை உணர்றீங்களா, சுகவீனமா வந்திருக்கிறீங்களா? நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா கையை அசைத்து சொல்லுங்க. ஓ ஸ்தோத்திரம், உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமானோம், உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமானோம். ஓ நீர் எங்களை பலப்படுத்துகிறவர். ஓ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கர்த்தருடைய கரம் என்னை பிடிக்கிறது. உம்முடைய கரத்தினாலே நீர் எங்களை ஆண்டவரே காக்கிற தேவன். அதான் விசேஷங்க உங்க வாழ்க்கையில. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கர்த்தர் எப்படி காத்திருக்கிறார், எப்படி நம்மை காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு இடத்துல முடங்கி 38 வருஷம் அவன் முடங்கி அதே இடத்துல பிசாசு அவனை கட்டி வைத்திருந்த போது ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்ப வேண்டியது, ஓ ஸ்தோத்திரம், என்னை முடக்க நினைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் அழிக்கிற வல்லமையுள்ள இயேசு என் கூட இருக்கிறார். இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் என் சார்பில் இருக்கிறார். அவருடைய கரம் எனக்கு இருக்கிறது. அவர் என்னை காத்திருவார் தம்முடைய கிருபையால். எத்தனை பேர் இந்த நல்ல ஆண்டவரை உயர்த்த விரும்புறீங்க, மகிமைப்படுத்த விரும்புறீங்க? உண்மையாய் கர்த்தரை நீங்கள் இன்றைக்கு ஆராதியுங்கள், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய கரம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை நிந்தைகள் போராட்டங்கள் எனக்கு வந்தாலும் எனக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார். அவர் என்னை பாதுகாக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எங்களோடு கூட இணைந்து இந்த காலை வேளையில உங்க முழு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற அடையாளமாக, ஆண்டவரே நாங்கள் முழுமையாக உம்மை நம்புகிறோம் என்று சொல்லி, ஓ நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்பிக்கையோடே கர்த்தரை ஆராதியுங்கள், அவர் நாமத்தை உயர்த்துங்கள். ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதியுங்கள். நம்புவே நம்புவே
நடத்துகிறவரே, ஆக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையா. சொல்லுங்க, என்னை காக்க ஒரு கரம் எனக்கு உண்டு. எனக்கு அவர் என்னை காக்க ஒரு கரம் உண்டு. காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி அலைகளை தாண்டிடுவேன். ஷகதரபா. அல்லேலூயா அல்லேலூயா. அலைகளை நான் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை. சத்தத்தை உயர்த்தி நம்புவேன். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தெய்வமே, இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. எத்தனை பேர் உங்களை தாங்கி இருக்கிறாரா? எத்தனை முறை நம்முடைய நீதி தேவன் நம்மை தாங்கி இருக்கிறார். தாங்கினாரே. தேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். தேசக்கோடி என் மேல் பறக்க முழு நம்பிக்கை வெளிப்படுத்தி சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலை எங்கள் கரம் பிடித்தவரே, காத்திருந்து காத்திருந்து ஓ எஸ் கழுகு போல எழும்புவேன். ஓ காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நம்புவேன் இயேசுவை. நம்புவேன். நாங்கள் உம்மைதான் நம்பியிருக்கிறோம். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று சொல்லியிருக்கிறதே. எங்கள் நம்பிக்கைக்குரிய எங்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்மேல் எங்கள் முழு நம்பிக்கையை வைக்கிறோம். எங்கள் நம்பிக்கையை முறியடிக்காத தேவன், ஓ கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொல்லியிருக்கிறதே. நாங்கள் உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முழு நம்பிக்கையை வெளிப்படுத்தி இந்த ஆராதனையிலே உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். இயேசுவை நம்புவேன்.
கடைசியா நீங்க மாத்திரம் சொல்லுங்க, நம்புவேன். இயேசுவை ஓ ஹalleluya. எங்கள் நம்பிக்கை நீர்தான், எங்கள் நங்கூரம் நீர்தான் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களை எங்கள் நம்பிக்கையா இருக்கிறேன். ஹalleluya. ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. காரணம் என்ன தெரியுமா? மாறுதலை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தந்துவிட்டார். ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில, என் சரீரத்தில் உண்டாயிருக்கிறது. என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது. நம்முடைய சபையில ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆராதிக்கும் போதே கர்த்தர் ஒரு மாற்றத்தை உனக்குள்ளே கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் உனக்குள்ளே வருது. ஓ ஷீகபா தலரபா. ஹல்லேலூயா. ஒரு மாற்றம். அதே பழைய நிலைமைகள் அல்ல, ஒரு புதிய நிலைமை, ஒரு புதிய பாதையை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிறார். பழைய நிலைமைகளே அல்ல, ஒரு புதிய காரியத்தை செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நிந்தனைகள், போராட்டங்கள், வேதனைகள், ஸ்தோத்திரம். மனுஷனாய் பிறந்து விட்டாலே இந்த எல்லா காரியமும் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது தான். ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை, என்னை கரம் பிடித்த ஆண்டவர் என் கையை பிடித்து என்னை கூட்டி செல்லுகிறார். அவர் பின்னாடி நான் போகிறேன். அவர் என்னை நடத்துவார், என்னை போஷிப்பார். என்னை எல்லா சூழ்நிலைகளும் என் கரத்தை பிடித்த ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இவரை நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில மோரியா மலைக்கு போன பிறகு தன்னுடைய மகனாகிய ஈசாக்கு கேட்ட போதும், விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, எங்கே பலி என்று கேட்ட போதும், ஸ்தோத்திரம், ஆபிரகாமுக்கு ஒண்ணுதான் தெரியும். என்னை அழைத்தவர் கர்த்தர், என்னை இணைத்தவர் கர்த்தர், இந்த பட்டணத்துக்கு கொண்டு வந்தவர் கர்த்தர், இந்த மலைக்கு கொண்டு வந்தவர் கர்த்தர். அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருக்கும்போது பலியை அவர் ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று அவன் முழு நிச்சயமாய் நம்பினதுனாலதான் அந்த சந்ததியில் வந்தவர்களாய் நீங்களும் நானும் இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு செய்த கர்த்தர், ஈசாக்குக்கு செய்த கர்த்தர் என்னை மறந்து விடுவாரோ? இல்லை, என்னை மறக்கவே மாட்டார். அவர்களுக்கும் செய்தார், ஆனால் எனக்கும் செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல. எனக்கும் சமமாய் அந்த அற்புதங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஆராதிக்கும் போது விசுவாசமா சொன்னீங்க, ஆண்டவரே நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், உண்மையிலதான் பற்றுதலா இருக்கிறேன். நான் பணத்தை நம்பல, என் திறமையை நம்பல. ஸ்தோத்திரம். எனக்கு இருக்கிற ஆஸ்திகளை நம்பவில்லை. ஸ்தோத்திரம். எனக்கு இருக்கிற பலனை நான் நம்பவில்லை. ஆண்டவரே எனக்கு தெரியும், என் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் எனக்கு ஆகும் என்று உம்மேல் நான் முழு நம்பிக்கை வைக்கிறேன். அப்பா, இவ்வளவு நேரம் உம்மை ஆராதிக்க எங்களை நீர் தந்த இந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, மாற்றத்தை உண்டு பண்ணுகிற உம்முடைய வார்த்தையை நாங்கள் இந்த காலை வேளையில கேட்க போகிறோம். நிச்சயமாகவே உம்முடைய வார்த்தை எங்க வாழ்க்கையில கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வல்லமைகளை நாங்கள் உணர நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துரு ஒருபோதும் கர்த்தருடைய வார்த்தை திருடாதபடிக்கு கர்த்தர் எங்களை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். உட்காருங்கள்.